அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது அறிவு, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக இன்றைக்கி வந்து ஆன்சர் கீஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸோட ஆன்சர் கீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜென்ரல் தமிழோட ஆன்சர் கீஸ் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அசிட்டிக் ஆசிட் டாட்டாரிக் அமிலம் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்னென்னு பார்த்தோன்னா, டாட்டாரிக் அமிலம், ஆக்சாலிக் அமிலம். அடுத்து பெருமூளை புரணி. இதுக்கான ஆன்சரை ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா 2, 1, 4, 3. பெருமூளை புரணி வந்து எதுக்கு ஒன்று தான், உணர்வுகளை பெறுதல். ஹைப்போதலமஸ் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். சிறுமூளை வந்து உடல் சமநிலை. பான்ஸ் வந்து எதுக்காக இருக்குன்னா உறக்க விழிப்பு சுழற்சி. அடுத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. கேனிமீட் அப்படிங்கிறது வந்து சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு. டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு. நெப்டியூன் பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். ட்ரைட்டன் வந்து அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும். நகர நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, நகராட்சி ஆணையர். வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்ட்டின் லூதர் கிங். சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுக்கல்வியுடன் தொழிற்கல்வியை இணைப்பது. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சசி தரூர். மதம் மற்றும் வழிபாட்டு தலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3, 1, 4, 2. சமணம் வந்து பசாதி. ஜுடாஸ்டியம் பார்த்தீங்கன்னா சினகாக். புத்த மதம் வந்து விஹாரா. ஜொராஸ்ட்ரியம் வந்து அகியாரி. அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கூற்று காரணம். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. இது வந்து சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தோன்னா, ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் மற்றும் காரகோரம் முக்கியமான மலைத்தொடர் வந்து டிரான்ஸ் இமயமலையில் அமைந்துள்ளது அப்படின்னும், சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது இப்பகுதி குறைவான மழையை பெறுகிறது. வெளி இமயமலை மிகவும் தொடர்ச்சியான மலைத்தொடராக அமைந்துள்ளது. ஓகேங்களா? இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 2 தான் சரி. ஹரப்பாக்களால் அறியப்படாத விலங்கு எதுன்னு பார்த்தோன்னா, குதிரை. அடுத்து பேஷ்வா வந்து பிரதம அமைச்சர். சுர்னாவிஸ் வந்து செயலர். நியாயாதீஷ்ங்கிறது வந்து தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் தலைமை ஆட்சியர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவான உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா தான் பொதுவான உயர்நீதிமன்றத்தை வச்சிருக்கு. எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 2004. மனித உரிமை தினம் எப்போ கொண்டாடுறாங்க நீங்கள் அப்படி பார்த்தோன்னா டிசம்பர் 10. ஆன்சர் ஆப்ஷன் சி. பஞ்சாயத்து ராஜ் குழுக்களை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பல்வந்த் ராய் மேத்தா, அசோக் மேத்தா, ஜிவிகே ராவ், எல்எம் சிங்வி.
அடுத்து கீழ்காணும் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோன்னா இல்லை கூற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 தான் சரி. 52 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து 1985 கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், அது பார்த்தோன்னா 91வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி 2003 ஒரு சீர்திருத்தமும் செய்யப்பட்டிருக்கு. ஆமாம், அரசியலமைப்பில் 9வது அட்டவணையில் இணைக்கப்பட்டது. இல்லை, இது வந்து அரசியலமைப்பில் 10வது அட்டவணையில் இணைச்சிருப்பாங்க. இந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவின் MRTP 1969 சட்டத்தை ஒழித்ததுன்னு பார்த்தோன்னா 1991 தொழிற்கொள்கை. உழவர் கடன் அட்டை 1998 யாரால் தொடங்கப்பட்டதுன்னா மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி. மத்திய கல்வி அமைச்சகம் அது கூற்று காரணம் கொடுத்துருக்கானுங்க. அது ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 1 மற்றும் அதாவது 2மே சரி. கூற்று காரணம் சரியான விளக்கம் ஆகும். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளோன்னு பார்த்தோன்னா ரூபாய் 10 லட்சம். புரட்சிகர நடவடிக்கைகளுக்கான ராம் பிரசாத் பிஸ்மல் மற்றும் அஸ்பிகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. எந்த இதுக்காக சிறை தண்டனை வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ககோரி சதித்திட்ட வழக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வாதாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா CR தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் பட்டங்களை பெற்றவன் யாருன்னு பார்த்தோன்னா இரட்டைமலை சீனிவாசன். அகத்தின் இருளை போக்கும் விளக்குகளாக வள்ளுவர் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொய்யா விளக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. மேக்ஸ் நம்ம இப்போ பார்க்க வேணாம், அப்புறமா தனியாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிள்ளனி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்கள்னு சொல்லியிருக்காருன்னா முசிறி. 1891 அயோத்திதாசால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நீலகிரி. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மானுவதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பேரா சுந்தரம் பிள்ளை. ஞானம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டையை செயல்பட வேண்டும்னா காலமும் இடமும். தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக்த் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 2018. ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 7 ஆண்டுகள். இந்தியா 2018 ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக அறிவித்ததுன்னு பார்த்தோன்னா திணை வகைகள். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆன்சர் பார்த்தோன்னா 2மே சரி. இதுக்கான விளக்கமும் சரியான விளக்கம். மேக்ஸ் தனியாக நம்ம பார்த்துக்குவோம். பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பின்கடவாய் பற்கள். கீழ்கண்டவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா சுக்ரோஸ். டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தோன்னா என்னன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். எது சரியாக பொருந்தப்பட்டதுன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியான இணை எதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரியானது. அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சையானது மனிதனை தாக்கி நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது. இதுக்கான காரணமான பூஞ்சை என்னன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி.
பின்னூற்றில் எந்த மாநிலம் சதுப்புநிலமான மாநில விலங்காக கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் மகாராஷ்டிரா வராது. ஓகேங்களா, மகாராஷ்டிராவுக்கு வந்து வேறு ஆப்ஷன் தான், வேறு ஆன்சர் தான் வரும். நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். மேபி இதுக்கு ஆப்ஷன் வந்து அவங்க தப்பாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வேணால் கீ சேஞ்ச் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். பட்டு ஆனால் பார்த்தோன்னா இதுக்கு மேக்ஸிமம் அவங்க மார்க் கொடுக்கணும். தெரில, பார்ப்போம் என்னென்னு. எந்த நாட்டில் 2023ஆம் ஆண்டு அதாவது 49வது ஜி7 உச்சிமாநாடு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா ஜப்பான். சரியான வினை பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான். இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை வந்து இயற்றியது. தண்டவாளங்களில் யானை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. குப்தர் காலத்து குடைவரை கோயில்கள் எது இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா எலிஃபண்டா குகை, அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியது. வங்கப்பிரிவினையின் போது ராக்ஷா பந்தான் விழாவில் பெருமளவு மக்கள் பங்கேற்பை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர். தான் பெற்ற வெற்றிகளை நினைவு கூறும் வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை 2ஆம் அலெக்சாண்டர்னு பொறித்து கொண்ட அரசர் யார் அப்படின்னா பாமன் ஷா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாக்கும் இடையான வணிக தொடர்பில் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு. அடுத்து டிபிஎஸ்பிகளுக்கான சரியான கூற்று எதுன்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 1 மற்றும் 2 தான் சரி. அரசியலமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்களை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை எதுன்னு பார்த்தோன்னா கிராம பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இது கூற்று காரணம் பார்த்தோன்னா 2மே சரி. அதுக்கான விளக்கமும் சரியான விளக்கம். வெளிநாடு வாழ் இந்திய தினம் எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோன்னா ஜனவரி 9. இந்திய அரசியலமைப்பின் சிற்பி யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி. அந்த ஆப்ஷன் ஏ. 1855 மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஸ் என்னும் ஊரில் நவீனமயப்படுத்தப்பட்ட சணல் தொழிற்சாலை மூலமாக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா ரேஸ்ட்ரா. மனிதவள மேம்பாட்டு குறியீடு அதிக புள்ளிகளை பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழே வரிசைப்படுத்துக. 2016 படி ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்வே, 2வது ஆஸ்திரேலியா, 3வது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, 4வது இந்தியா. தவறான இணை ஆன்சர் ஆப்ஷன் சி, 3 மற்றும் 4 மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. நிதி ஆயோக்கின் நிர்வாக தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா துணை தலைவர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து பகத்சிங். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மைச்சு ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் வந்து தாதாபாய் நவ்ரோஜி. தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகள் சரியானது அப்படின்னு பார்த்தோன்னா 1 மற்றும் 2 சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தொழிலாளன் என்ற பத்திரிகையோட ஆசிரியர்னா சிங்காரவேலன். விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஸ் நாணயம் வந்து பக்கோடான்னு அழைக்கிறாங்க. என்ன நாணயம்னா தங்க நாணயம். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கான சரியான வாக்கியம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4 தான் சரி. அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்ரபுத்திரர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அதியமான். அடுத்து ஒரு குறள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவித்தல்.
பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் வந்து எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்னா தொழில் வழி. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். அக்சாய்சின் டேஸ் மற்றும் சீனாவிற்கிடையே சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா மற்றும் நேபாள். அடுத்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி. அதுக்கான காரணம் வந்து தவறு. தமிழக அரசு டேஸ் தேதியை கல்வி வளர்ச்சி நாள்னா ஜூலை 15. அடுத்து 2022-23க்கான தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி வந்து அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான 2.4க்கு எதிராக டேஸ் % வளர்ச்சி அடைந்திருக்குன்னா 8.19%. அடுத்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான். அதுக்கான விளக்கமும் சரியான விளக்கம். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தன்னு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட். ஆப்ஷன் டி. ஓகே, ஆன்சர் வந்து ஜென்ரல் தமிழ் வீடியோ நான் கொடுத்துட்டேன். ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோஸும் ஃபுல்லாக பாருங்கள், எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது தப்பாக இருக்குது, இதுக்கு ஆன்சர் வராது அப்படின்னு தெரியும் போது நீங்கள் கீ சேலஞ்ச் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.